மகர ராசி நேயர்களே, மகரம் அப்படின்னாவே சிகரத்தை தொடக்கூடியவர். அவங்க வாழ்க்கையில எப்பயுமே சோர்ந்து போய் உட்காரும்போது தான் கடவுள் ஏதோ ஒரு விளையத்தில் கை தூக்கி விடுவார். அவங்களே என்னங்க வேணாங்க, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதாங்க அப்படின்னு மனசுடைஞ்சு இருந்தாலும் அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இப்போ வந்துடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு அதிசாரம் ஆகிறாரு. இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு துரோகிகள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட விலகி வந்துட்டீங்க. இனிமேல் அவங்க மூஞ்சியிலே முடிக்க மாட்டீங்க, அல்லது அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே வராது. ஏன்னா நீங்கள் நினச்சது என்ன, ஒரு கெட்டவனை பார்க்கக்கூடாது, கெட்டவனுக்கு கெட்டது செய்யக்கூடாது, ஆனால் ஒதுங்கி போயிடணும்னு நினச்சிங்க. அவங்களாம் ஒதுங்கி போயிடுவாங்க, அவங்களாம் அழிவை நோக்கி போவாங்க. நீங்கள் மட்டும்தான் எப்பயுமே ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஒரு உயரத்துக்கு உச்சாணி கொம்புக்கு போக போகிறீங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி மேலே வெற்றி பெறும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் தான் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தைரியமாக செயல்படுங்க. இப்போ வரக்கூடிய அதிசார பயிற்சி நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் இல்லை. நிறைய பேருக்கு மூஞ்சிலெல்லாம் அப்படி கருப்பு கருப்பாக வந்தது, அதெல்லாம் திடீர்னு என்னன்னு தெரிலங்க, ரொம்ப 7 சனி முடிஞ்சுன்னு சொன்னாங்க. 7 சனி இன்னும் முடியலை, நவம்பர் 29 தான் முடியுது. இந்த நேரத்தில் இந்த அதிசாரம் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும். எல்லாமே தொங்கிக்கிட்டு பாதியில் நின்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிரிகள் அதான் முக்கியம், அல்லது நம்மளை ஏமாத்துறவங்க, இவங்க எல்லாருமே ஏமாறக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. எதிரிகள் உங்கள் கண்ணை முன்னாடி அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை விட்டு போனவங்க தான் கெட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மனம் கொண்டவர்கள். நீங்கள் என்னங்க நான் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைங்க, எல்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அமைந்தவர்கள் சரியாக அமையவில்லை, உங்கள் மேலே உண்மையான அன்பு கொண்டவர்கள் இல்லை. நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாருமே நல்லா பழகுவாங்க, எல்லாருமே சாரி கேட்டு வருவாங்க, உங்கள் மனசை புரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு அற்புதமான காலங்கிறது இருக்கும். சிலர்லாம் அந்த காதல் பற்றி சொல்லும் பொழுது அந்த எப்பயுமே பொதுவாக நான் இந்த காலத்தில் 2025 ஆயிடுச்சு, இந்த நூற்றாண்டுலையும் போய் லவ்னாவே பிரேக்கப் ஆகும். அதே நேரம் மேரேஜ் வாழ்க்கைனா டைவர்ஸ் ஆகத்தான் செய்யும். இந்த உண்மை அல்லது இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி கெட்டவங்களாம் விலகி போனனால நீங்கள் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை தேடி வரவங்க தான் நல்லவங்க. உங்களுக்கு கிடைத்த நண்பர்கள் பெரிய பாக்கியவான்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு நண்பர்களோட சப்போர்ட்டுங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், அல்லது இந்த பெரிய ஒரு கெட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டேன், அதுக்கெல்லாம் காரணம் நண்பர்கள். நீங்கள் நண்பர்களுக்கு கடமைப்பட்டவங்களா இருப்பீங்க. நண்பர்களை விட்டுறாதீங்க, எப்பயுமே அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்ட காலத்துலேயே அவங்க கூட இருந்தாங்க, உங்களுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சாங்க. அதே மாதிரி நல்ல நேரத்தில் நீங்கள் உதவிகள் செய்யுங்க, அவங்களையும் நீங்கள் கை தூக்கி விடுங்க. உங்களை அவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு கூட்டம், இது நாள் வரைக்கும் ஒரு 7 வருஷமாக கெட்டவங்க கூடி இருந்தாங்க, அது மாறி உங்களுக்கு நல்லவர்கள் கூடுதலாக உங்களுக்கு உங்க கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், பிள்ளைய படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா படிப்பாங்க. என்னங்க அவன் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க, தத்தியாக இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க மத்தியில் அவன் அறிவாளி, நல்லா படிக்கக்கூடியவன் அப்படின்னு பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்து அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புத காலமாக தான் இந்த அதிசார பயிற்சிங்கிறது இருக்குது. இந்த அதிசாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக தரப்போகுது.